வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இது நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸோட 17வது எபிசோட். ஒரு ட்ராவல் நமக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கும். அந்த ட்ராவல் போகும்போது நம்ம மனசுக்குள்ளே புது புது எண்ணங்கள்லாம் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு ட்ராவல் போனதுனால நடுவில் கொஞ்சம் இந்த எபிசோட்ஸ்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் வாரம் நான் ஒரு பர்டிகுலரான டேட் வச்சுக்கிட்டு அந்த டேட்டில் உங்களுக்கு இந்த போட்காஸ்ட்டை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க கற்றுக் கொடுத்த அந்த ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்மளோட செயல்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம பேசுகிற ஒரு மொழியாக இருக்கட்டும், நம்ம அம்மா கற்றுக் கொடுத்ததாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயல் நம்ம அப்பாவை பார்த்து அப்படி இன்ஸ்பயர் ஆகிட்டு செய்வோம். ஸோ இது போல் நம்ம அம்மா அப்பாவை தாண்டி வெளி உலகத்துக்கு வந்தோன்னு வச்சுங்களேன், பலரும் பலவிதமான ஒரு லேர்னிங்ஸை நமக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த அறிவை வச்சு தான் நாம் எல்லா நேரமும் செயல்படுறோம். அது கூடவே இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்மளும் ஆட் பண்ணிக்குவோம். அது மாதிரி பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்ன காரணம்னா, இன்றைக்கி டீச்சர்ஸ் டே. ஸோ டீச்சர்ஸ் டேன்னு சொன்ன உடனே அறிவு மட்டும் கிடையாது, அந்த அறிவை வச்சு எப்படி நம்ம சமகாலத்தில் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்குள்ளே வாழணும் அப்படின்னு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது ஒரு ஆசிரியரோட கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறிப்பாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லுவார்னா, அறிவு மட்டும் கிடையாது, கிரியேட்டிவாக அதை எப்படி சொல்லணுன்றதையும் ஒரு டீச்சர் அவங்களுடைய திறமை மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது மாதிரியான அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம். ஸோ இன்றைக்கி ஆசிரியர்கள் தினம். இந்த நாள் தொடங்குனது நேற்று நைட்டு 12 மணிக்கு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் என்னன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இந்த போட்காஸ்டோட எண்டிங்கில். அதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் என் மனசுக்குள்ளே என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாரையும் ஞாபகப்படுத்துச்சுங்க. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யோசிக்கணும், எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் யோசிக்காமல் அதை கடந்து போகணும், இப்படி பல விஷயங்களை பல டீச்சர்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு சின்ன போட்காஸ்ட்டாக தான் இது இருக்க போகுது. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரியான டீச்சர்ஸ் இதே நிகழ்வுகளை கூட உங்களுக்கு நடத்தி காட்டியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு லேர்னிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த டீச்சர்ஸ் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அப்படின்றத அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு தடவை சின்ன வயசில் நான் கடைக்கு போகணும் அப்படின்னு அம்மா சொன்னதுனால டக்குன்னு பக்கத்தில் இருக்க கடைக்கு தானே அப்படின்னு வீட்டிலேருந்து இறங்கி குடுகுடுன்னு இறங்கி போயிட்டு இருந்தேன். ஸோ பொருள் வாங்குறதுக்கான காசை கையில் வச்சுருந்தேன், ஆனால் காலில் செருப்பு போடல. கரெக்டாக நான் அந்த தெருவை தாண்டி மெயின் ரோட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறேன். பார்த்தா பைக்கில் பி ஃப்ரான்சிஸ் சார் நிற்கிறார். ஸோ பி ஃப்ரான்சிஸ் சாரை பார்த்த உடனே எனக்கு சார் குட் மார்னிங் அப்படின்னேன். அவர் ஆனால் எனக்கு குட் மார்னிங் சொல்கிறதுக்கு பதிலாக காலில் ஏன் செருப்பு போடல அப்படின்னு கேட்டார். சார் இப்போ போய் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு குடுகுடுன்னு பின்னாடி போயிட்டு வீட்டிலேருந்து செருப்பு போட்டுட்டு அப்படியே டக்குன்னு வந்தேன். அது வரைக்கும் அவர் அங்கேயே நின்று பார்த்துட்டு ஓகே குட் மார்னிங் போயிட்டு வாஹா அப்படின்னாரு. சின்ன பையன் காலில் செருப்பு போடாமல் வெளியில் வரான் அப்படின்றத பார்த்துட்டு இதை நீ செருப்பு போட்டுட்டு தான் வரணும் அப்படின்றது சொல்லிட்டு கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் நான் திரும்பவும் செருப்பு போட்டு வரணான்றது வரைக்கும் பார்த்துட்டு நின்னார் பார்த்தீங்களா. அது மாதிரி மாணவர்கள் மேலே ஒரு அக்கறை கொண்ட ஒரு சில டீச்சர்ஸ் அவங்க நமக்கு கிடைக்கிறது நமக்கான வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதம் எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவரை மாதிரியே இன்னொரு டீச்சர், ஆனால் இவர் எனக்கு கிளாஸ் ரூமில் அந்த ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்னாலையும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு ஏற்படுத்தினார். அதாவது முதல்ல என்னோடய லைஃப்பில் நான் திருக்குறளை மனப்பாடம் பண்ணது அப்படின்னா 11th வந்துதாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் திருக்குறளை மனப்பாடம் பண்ணதே கிடையாது. அதனால் எனக்கு நிறைய மார்க் அதில் லாஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஆண்ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார், அவர் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன திருக்குறள் நீ மனப்பாடம் பண்ண மாட்டியா, பண்ணியே ஆகணும் அப்படின்னா எனக்கு மனப்பாடம் பண்ண வச்சார். ஸோ அது மூலமாக எனக்கு நல்ல மார்க்கும் கிடச்சிது. ஸோ அவரை நான் மறக்கவே மாட்டேன். மாணவர்களால் முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு அவர் நம்புவார். இப்போ வரைக்குமே கூட ஒரு சில நேரம் நான் அவர்கிட்ட பேசும்போது நான் இதை சொல்வேன், சார் என்னை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் தான் சார் திருக்குறளை மனப்பாடம் பண்ண வச்சிங்க அப்படின்ட்டு. அவருடைய லைஃப்பில் பல விஷயங்கள் பல மாணவர்களை கடந்து வந்திருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய அந்த புரிதல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் என்னோட புரிதல் என்னோடய லைஃப்பில் முதல்ல ஒரு பெரிய மாற்றத்தை அது அந்த திருக்குறள் மூலமாக செஞ்சது ஆந்திரே சார் தான். ஸோ ஸ்கூல் லைஃப்பில் இந்த மாதிரியான டீச்சர்ஸை நான் பார்த்தேன். இதுக்கு அடுத்து காலேஜ் வந்தோடனே அங்கே ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. ஏன்னா அது வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க டீச்சர்ஸ், நம்ம அதை கேட்போம். ஆனால் நீங்களும் பேசணும் அப்படின்னு ஒரு இன்ட்ராக்டிவான கிளாஸை கொண்டு கொடுத்த முதல் டீச்சரை நான் அங்கே தான் பார்த்தேன். அவரோட பேர் முத்தன். ஸோ அவர் என்னென்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறாருன்னா 1 hour கிளாஸில் அதில் 45 minutes கிளாஸ் எடுப்பார். மிச்சம் 15 minutes நம்ம பேசியே ஆகணும் அப்படின்வார். அந்த 45 minutesலையும் நீங்கள் நடுவில் கேள்வியும் கேட்கலாம்,
ஒரு இன்ட்ராக்டிவாகவே இந்த செஷன் எல்லாமே இருக்கும் அப்படின்றத செஞ்சு காட்டினவர் அவர் தான். இவரோட அந்த ஒரு டீச்சிங் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் வந்து பின்னாடி யூனிவர்சிட்டி வந்த பிறகு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு இன்ட்ராக்டிவான கிளாஸில் நம்மளோட கொஷின்ஸ் எப்படி நமக்கு ஒரு பெட்டரான ஆன்சர்ஸை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து என்னுடைய லைஃப்பில் முதல்ல நீங்கள் கேள்வி கேட்கணும். மாணவர்கள் வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஆசிரியர்கள் சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அதை கேட்கறது மட்டும் கிடையாது, நீங்கள் கேள்வியும் கேட்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை எனக்கு கொண்டாந்து கொடுத்தவர். ஸோ ப்ரொஃபஸர் முத்தன் எனக்கு மறக்க முடியாத ஒரு அறிமுகத்தை செஞ்சார் கிளாஸஸில். ஸோ உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு சொன்ன ஆசிரியர்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய திறமையான ஆட்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் கிளாஸ் எடுத்துட்டேன், முடிச்சிட்டேன், கிளம்புறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளு, எனக்கு தெரியலனா நான் போய்ட்டு தெரிஞ்சுட்டு வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சில ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க. ஸோ இது வந்து காலேஜில் நடந்தது. உங்களுக்கும் இது மாதிரி யாராவது ஒரு ஆசிரியர் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள இந்த நேரத்தில் நினச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு. அது ஒரு ட்ராமா கிளாஸ். எல்லாரும் சுற்றி வெளியில் புல்லில் உட்காந்துட்டு தான் கிளாஸு கவனிப்போம். ஸோ அந்த நேரத்தில் எல்லாம் கேள்வி கேட்டு பதில் சொல்லி பல விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டார். அதை சரியாக சொல்ல முடியாமல், சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் வேறு மாதிரி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டார். உடனே எல்லாரும் சிரிச்சிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாகவே இந்த மாதிரி யாராவது தப்பாக உச்சரிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே சிரிக்கிறது சகஜம்தான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ப்ரொஃபஸர் எங்கள் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணார். எதுக்கு சிரிக்கிறீங்க? அவர் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாரு, திரும்ப ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறாரு, அது ப்ராக்டிஸ் மூலமாக அவர் இன்னொன்று சரியாக ஆக்கிக்க போகிறார், நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அந்த நேரம் எனக்கு புரிஞ்சுது, எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, அது மூலமாக தான் கற்றுக்குவாங்கன்ட்டு. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக அந்த ஒரு விஷயத்தை அணுகுனவர் கருஞ்சுழி ஆறுமுகம்ன்ற அந்த ஒரு ப்ரொஃபஸர். ஸோ இது மாதிரி பல நேரங்களில் பலவிதமான தவறுகளை நம்ம செய்கிறது சகஜம்தான். ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணுறதுன்ற ஒரு பார்வையில் பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கள்ல, டீச்சர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கள நாம் ரொம்ப மதிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த நீங்களும் கூட இந்த மாதிரி யாராவது ஒரு டீச்சரை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ அந்த டீச்சர் யார் அப்படின்னு அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே காலேஜில் யூனிவர்சிட்டி லைஃப்பில் நடந்தது, நான் பார்த்த ப்ரொஃபஸர்ஸ். அதுக்கு அடுத்து ஒர்க்குன்னு வந்த பிறகு அங்கேயும் ஒரு சில டீச்சர்ஸ் எனக்கு பல நேரங்களில் கை கொடுத்தாங்க. அதில் ஒருத்தவங்க எனக்கு ரேடியோவை அறிமுகம் பண்ணவங்க. லாஸ்ட் மினிட்ல கூட ஒரு விஷயத்தை கரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு விஷயத்த இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் அது தப்பாக போகும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க. நிற்காமல் எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த டாஸ்க்கை பெண்டிங்கில் வச்சுருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதை பெண்டிங்கில் வச்சுருக்கோன்றது நினப்பு நமக்கு இருக்கணும், அடுத்தடுத்து அந்தந்த வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவங்க சலீமா மேம். ஸோ அவங்க தான் எனக்கு ரேடியோவை அறிமுகப்படுத்தினது. என்னுடைய வாழ்க்கையில் இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒர்க்கை எப்படி பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கறது அப்படின்றத கற்றுக் கொடுத்தாங்க. உங்கள் லைஃப்லையும் அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இந்த ஒரு லேர்னிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் நான் தள்ளி தான் இருப்பேன், மேலே தான் இருப்பேன், நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு பார்த்த ஒரு சார் இருக்கார். ஸோ அவர் பேர் கார்த்திக் சார். இப்போ கூட டச்சில் இருக்கார். அவரோட அந்த ஜாலியான பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது அவரும் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஸோ அவர் வந்து எப்படி ஜாலியாக இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ஒர்க்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். இந்த ஒரு வேலையை நீ முடி, இந்த ஒரு வேலையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு திறமையானது. ஸோ எனக்கு ரேடியோவை பொறுத்த வரைக்கும் அறிமுகம் பண்ணதில் 2 பேர். முதல்ல சலீமா மேம், அடுத்தது கார்த்திக் சார். இது எல்லாம் ஓகேங்க. ஆனால் ரேடியோவில் பல வருஷம் வேலை பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஃப்ரெஷர் நான் போயிட்டு லேர்ன் பண்ணும்போது எப்படி லேர்ன் பண்ணணும் அந்த அளவுக்கு புது பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஒரு சார் இருக்கார். அவர் பேர் சாகர். ஸோ நான் இத்தனை வருஷம் ரேடியோவில் இருந்திருக்கிறேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னு புரிய வச்சவர் அவர். ஸோ எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் ரேடியோவில் அப்படின்னு கற்றுக் கொடுத்த ஒரு சார் இவர். ஸோ இவர் வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்றத நோக்கியே பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இவங்களுடைய அந்த லைஃப்பில் இருந்து பல விஷயங்களை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய லேர்னிங்ஸ் எல்லாமே இவங்களோட ஒவ்வொரு பாடத்துலேருந்தும் வந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நேற்று நைட்டு ஒரு மெசேஜ் வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோடய லைஃப்பில் அது ஒரு கிரெடிட்டாகவே நான் பார்க்குறேன். நேற்று நைட்டு எனக்கு வந்த மெசேஜ் என்னோட எக்ஸ் கொலீகிட்டேருந்து வந்தது. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம என்ன இந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்தோம், இந்த பொண்ணு வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லுதுன்ட்டு.
நான் திரும்ப மெசேஜ் பண்ணேன், தேங்க்ஸ்மா, நான் ஒன்றும் பெருசாக கற்றுக் கொடுக்கலையே உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் எப்படி கூலாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தீங்க, ரேடியோவில் எப்படி பேசுறதுன்னு கற்றுக் கொடுத்தீங்க, எனக்கு நீங்கள் டீச்சர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னால் அதை அவாய்ட் பண்ணவே முடியல. ஸோ தேங்க்யூ அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கடுத்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாரு. அவரும் என்னோட எக்ஸ்-கொலீக் தான். அவர் கால் பண்ணி ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நான் அவர்கிட்டையும் அதே தான் சொன்னேன், நான் என்னையா கற்றுக் கொடுத்தேன் உனக்கு அப்படின்னா, ஸோ தங்கமான மனசு கொண்டவங்களால் மட்டும்தான் இப்படியெல்லாம் பேச முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு டீச்சருமே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களையும் அறியாமல் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. சில நேரங்கள் அவங்க பாடத்தை தாண்டி பல விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. ஸோ டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம்ஸில் மட்டும் இருக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அண்ட் நச்சின 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸில் இந்த எபிசோடோட நச்சின 4 வார்த்தை என்னென்னா, ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் அதை கண்டிப்பாக ஏற்றுக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, உங்கள் லைஃப்க்கு தேவையான நிறைய லெசன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் அவங்களுக்கு கால் பண்ணி இன்றைக்கி ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லுங்கள், இன்னும் அதிக சந்தோஷப்படுவாங்க. ஸோ இது போல் இன்னும் பல விஷயங்கள் நம்ம நச்சின 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸில் காத்துட்ருக்கு. நான் என்ன பேசணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட்டாக கூட அனுப்பலாம். என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் IRJ ஆனந்த். இது போல் இன்னும் பல விஷயங்கள் பேச தயாராக காத்துக்கிட்டு நச்சின 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸை அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. டாடா, பபாய், தேங்க்யூ.